பிரைஸ் லார்ட். உங்களை யாவரையும் இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். யோவான் 6:35 சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒருபோதும் தாகமடையான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, நான் தான் ஜீவ அப்பம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இரத்தமாகி அது இயேசு கிறிஸ்துவாக நம்மிடத்தில் வெளிப்பட்டார். வார்த்தை இயேசுவாக வெளிப்பட்டது. லோகோஸ் என்றால் வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த லோகோஸ் ஆகிய அந்த வார்த்தை தேவனாகவே வந்தது. அப்போ வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. இப்போது இருக்கிற காலங்களில் நாம் ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை ஒரு மனிதன் வார்த்தையை பின்பற்றுகிறானா இல்லை வசனத்தை பின்பற்றி போகிறானா என்பதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இயேசுவை மாத்திரம் உயர்த்துங்கள். வார்த்தையாக பைபிளை, வேத வசனங்களை தூக்கி பிடியுங்கள். வசனத்தின்படி வாழுங்கள். ஆராதிக்கிறவர்கள் இயேசுவை ஆராதிங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஆராதிங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டு அவரை நடுக்கத்தோடும் உண்மையோடும் ஆராதியுங்கள். வசனத்தை கை கொள்ளுங்கள். வசனத்தை கை கொள்வதே தேவனுக்கு மிகவும் பிடித்தது. வசனத்தை கை கொண்டு ஆராதிக்கிற ஆராதனையை தான் கர்த்தர் விரும்புகிறார். வசனத்தை கை கொள்ளாமல் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு நீங்கள் ஆராதனை செய்வீர்களானால் அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. இந்த காலவேளையில் ஜீவப்பமாகிய இயேசு உங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக, எனக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிலுவையிலே சம்பாதித்து தந்த அந்த ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நம்மை பயன்படுத்தி கொள்வதற்கு, அதை தொடர்ந்து நாம் பயன்படுத்தி கொள்ள ஒரு வார்த்தையின்படி வாழ்வோம். வார்த்தையின்படியே தேவனை ஆராதிப்போம். வார்த்தையாகி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய வெளிச்சமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய வசனத்தினுடைய வல்லமையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. God bless you. Praise the Lord.